அடே வண்டுருட்டான் தலையா, நான் எஸ்எஸ்எல்சிடா. நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில்னே, நான் 7வது பாஸ்னே. இதே லாஜிக் தாங்க நம்ம ஊர் மக்கள். பாக்ஸா ஸ்ட்ராபெரி, பீஸ் கணக்குல கிவி, டிராகன் ஃப்ரூட், ஆப்பிள்னு ஃபேன்சி மார்க்கெட்டிங்கை பார்த்து அவ்வளோ வாங்கி சாப்பிடுறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம குழந்தைங்களுக்கும் அதையே பழக்கி விடுறாங்க. இந்த ஒரு கோவால எல்லா பழத்தையும் கம்பேர் பண்ணா நியூட்ரிஷனும் ஜாஸ்தி, விலையும் பல மடங்கு கம்மி. நீங்க தேவையில்லாம பணம் கொடுத்து வேஸ்ட் பண்றீங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? ஃப்ரூட்ஸை நம்ம 3 விஷயத்துக்கு சாப்பிடுறோம். ஒன்னு ஃபைபர், அதாவது நார்ச்சத்து. டைஜஷனுக்கும் ஃபேட் லாஸ்க்கும் ரொம்ப முக்கியம். 100 கிராம் ஸ்ட்ராபெரியில வெறும் 2 கிராம் ஃபைபர் தான் இருக்கு. கிவியில 3 கிராம், ஆப்பிள்ல 2.4 கிராம், டிராகன் ஃப்ரூட்ல 3 கிராம். ஆனா 100 கிராம் கோவால 6 கிராம் ஃபைபர் இருக்கு. 2 விட்டமின் சி, இம்யூனிட்டிக்கும் ஸ்கின் க்ளோக்கும் ரொம்ப முக்கியம். எல்லாரும் கிவி, ஆரஞ்சு தான் விட்டமின் சில கிங்னு நினைக்கிறாங்க. அது சுத்த போய். கிவியில 93 mg விட்டமின் சி இருக்கு, ஆரஞ்சுல 53 mg இருக்கு. ஆனா நம்ம ஊர் கோவால எவ்வளவு இருக்கு தெரியுமா? எஸ் பண்ணுங்க, 228 mg விட்டமின் சி இருக்கு. ஒரு கோவா சாப்பிட்டா 2 கிவியில 4 ஆரஞ்சு சாப்பிட்டதுக்கு சமம். 3 மினரல்ஸ், மசில் ஸ்ட்ரென்த் அண்ட் ரெக்கவரிக்கு ரொம்ப முக்கியம். கோவால இருக்கிற மெக்னீசியம் அண்ட் பொட்டாசியம் இந்த எல்லா ஃப்ரூட்ஸை விட ஜாஸ்தி. இப்ப சொல்லுங்க, 7வது பாஸ் பெருசா இல்ல எஸ்எஸ்எல்சி ஃபெயில் பெருசா? இந்த ஃபாரின் மாப்பிள்ளைங்க கிவி, ஸ்ட்ராபெரி, ஆப்பிளை விட நம்ம ஊரு கொய்யா தாங்க நியூட்ரிஷன்ல கிங். டெய்லி ஒரு கோவா சாப்பிடுங்க, ஹெல்தியா இருங்க.